ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, திடீர்னு பாயாசம் வைக்கணுமா, அப்போ டக்குன்னு இந்த பாயாசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 2 கேரட் எடுத்து மிக்சியில் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க, பொடிசு பொடிசாக நறுக்கி. அத்துடன் வேக வச்ச கேரட்டை சூடு ஆறினோடனே கேரட்டு பாதாம் பருப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெய் ஊற்றி அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் பழம் தனியாக வறுத்தெடுத்துட்டு காய்ச்சின பாலை எடுத்து நம்ம எவ்வளோ கேரட் எடுத்துக்கோமோ அதுக்கு தகுந்தப்போல குவான்டிட்டியில் போட்டுக்கோங்க. ஸோ காய்ச்சின பாலோட நம்ம 1/2 நான் சீனி போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச கேரட்டு பாதாமையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா கொஞ்சம் சூடு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுனால ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் பழம் இத்தனையும் போட்டு லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க. சூப்பரான கேரட் பாயாசம் ரெடி. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் டக்குன்னு இந்த கேரட் பாயாசம் செஞ்சு கொடுங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பாயாசம்னு கேட்பாங்க. இது ஒரு 4 கிளாஸ் இருந்துச்சு, நாங்கள் குடிச்சு பார்த்துட்டோம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.